கண்டிப்பாக இருக்குது, ரிவார்டு இல்லாமல் இல்லை. இப்போ நம்ம வந்து மறித்து நம்ம வந்து பரலோகம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போகும்போது வந்து சும்மா வந்து நான் நல்லவனாக இருந்தேன், நான் வந்து ஒபே பண்ணேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப ஒழுக்கமாக இருந்தேன், எல்லாமே நான் பண்ணேன் அப்படி நம்ம வந்து ஒரு நமக்குள்ளே ஒரு தாட்டில் வந்து நம்ம வந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே வந்து பரலோக கதவு நமக்காக திறந்து வச்சுருக்கணும்னு ஒன்றும் விஷயம் கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? எத்தனை கனிகள் கொடுத்தோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இல்லையா? நம்ம வந்து அந்த சீடு இருக்கு இல்லையா, அந்த விதை வந்து நல்ல நிலத்தில் விழுந்த சீடு அப்படிங்கிறது வந்து அதோட அந்த ரூட்டோட கீழே அந்த எவ்வளோ தூரம் அது போகுது, எந்த அளவுக்கு அது வளர்ந்து எந்த அளவுக்கு கனிகள் கொடுத்துருக்குறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வித்தியாசத்தில் நம்ம வந்து மரங்களை வந்து வேறு பிரிப்போம். சரியா? அதே மாதிரி தான் கண்டிப்பாக அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கிறிஸ்தவன், ஆமாம் நான் டெய்லி வந்து சர்ச்சுக்கு போகிறேன், எல்லா சண்டே நான் போய் ஒர்ஷிப் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து கணக்கில் எடுக்க முடியாது. கண்டிப்பாக அந்த சுவிசேஷம் வந்து கண்டிப்பாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசானவங்க நடக்கக்கூட முடியாது, ரிட்டையர்மெண்ட் ஏஜ், ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரிங்கிற பேரில் போர்டு பிடிச்சி நிற்காங்க. அவங்கள பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒரு வாட்டி நான் வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷனை வந்து மீட் பண்ணேன். அவருக்கு வந்து கண்ணே தெரியாதான், பிறந்த குழந்தையிலேருந்து கண்ணு தெரியாதான். ஆனால் பைபிள் வசனங்களை அழகாக சொல்கிறாரு. அவர் வசனங்கள் அவ்வளோ மெமரி பவர். நினச்சேன் கடவுளே, அந்த மனுஷனுக்கு நீங்கள் வந்து காட்சியை கொடுக்கலனாலும் அந்த புத்தியில் அவ்வளோ மெமரிஸும் சேவ் ஆகியிருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் அழகாக சொல்கிறாரு. எப்படி இது சாத்தியம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க கூட சேரும்போது அவங்க கூட சேர்ந்து பைபிள் ரீட் பண்ணிவிட்டு அதை அவருடைய இருதயத்திலும் பிரெயின்லேயும் எழுதி வச்சுருந்துருக்காரு. பேப்பர் பெனில் எழுதி வைக்கல, இருதயத்தில் நினைவுகளை வந்து எழுதி வச்சிருக்கிறார். அப்போ அவன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ கடவுள் வந்து ஒருத்தரை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதுக்கு வந்து நம்மளை ஃபஸ்ட் அர்ப்பணிக்கணும். அப்போ அவருக்கு அவ்வளோ ஞானமும் அவ்வளோ அறிவும் அவ்வளோ ரெவலேஷனும் கர்த்தர் எப்படி கொடுத்தாரு அப்படின்னா, அவர் வந்து அர்ப்பணம், அவரோட சாய்ஸ், அவர் எதை சூஸ் பண்ணார் அப்படிங்கிறது தானே முக்கியம். இப்போ நீங்கள் மோசே பார்த்தா யங் ஏஜில் அவர் என்ன சாய்ஸ் எடுத்தார்? எனக்கு வந்து இந்த ராஜரிகம் வேண்டாம், ஃபாரோ மன்னனோட மகன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வேண்டாம், இந்த வேர்ல்ட்லியாக இருக்கிற எகிப்தோட பொக்கிஷங்களுக்கும் அந்த அதில் உள்ள அட்ராக்ஷனு அதில் இருக்கிற அந்த ப்ளஷருக்கும் நான் வந்து வீழ்ந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் த வில் ஆஃப் த காட் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு அவர் வந்து முன்னாடி வந்தனால தான் கர்த்தர் வந்து ஒரு கூட்டங்களே அவரை வச்சு வந்து என்ன பண்ணார், செங்கடல் வழியாக அதை உங்களை வந்து காப்பாற்றி கொண்டு வந்தார். அப்போது நம்ம அவளுக்கிட்ட கர்த்தர் சாய்ஸ் கொடுத்துருக்குறாரு. அப்போது நீங்கள் அந்த சாய்ஸு உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் தான் ஃபார்வேர்டில் வரணும். முன்னாடி வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து நீங்கள் அர்ப்பணிக்கணும். 24 ஹவர்ஸ்க்கும் போய் மினிஸ்ட்ரி பண்ணுங்கன்னு சொல்லவே கிடையாது கண்டிப்பாக. சரியா? ஆனால் கர்த்தருடைய வந்து ரிஃப்ளெக்ஷன் நம்ம இருக்கணும் இல்லை, டு ரிஃப்ளெக்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கர்த்தரை பிரதிபலிப்பிக்கிற ஆளுங்களாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு சினிமா ஆக்ட்ரஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டீங்க, அவங்கள மாதிரி ப்ரேஸ்லெட்டு, வாட்ச்சு, அப்புறம் ஹேர் ஸ்டைலு, ஆட்டிடியூடு, ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? ஆனால் நம்மளுடைய நம்மளுடைய கர்த்தர் வந்து ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, அவர் கூடி சீக்கிரத்தில் வரப்போகிறார். நம்ம வந்து ரிசீவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். அப்போ எத்தனை பேரை நான் கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தேன், அப்போ எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் அறிவித்தேன், ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு தேர்ஸ்டி உங்கள் உள்ளில் வந்து வர வேண்டிய சமயம் ஆயிடுச்சு. நம்ம இனியும் டிலே பண்ணி வந்து வெயிட் பண்ணி ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ஏன்னா காலங்கள் வந்து கடந்து போய்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இப்போ வந்து கடைசி காலத்தோட அந்த அறிகுறி வந்து உலகம் ஃபுல்லுமே இருக்குது. சரியா? அங்கே போர்கள் நடக்கிறது, இயற்கையின் சீற்றம், இயற்கையின் அந்த சேஞ்சஸ் பார்க்கலாம். மலைகள் வந்து இருக்கிற இடத்த வந்து பெயர்ந்து போகும் அப்படின்னா அது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே ப்ராஃபஸி ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம உட்காந்த இடத்துல நல்ல ஜம்முன்னு உட்காந்து கையில் ஃபோனை வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அதாவது என்ன சொல்கிறேன்னா, சுவிசேஷம், அதாவது நீங்கள் ஒரு வார்த்தை ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற இந்த ஆடியோவை நீங்கள் ஷேர் பண்ணாலே நீங்கள் வந்து யூ ஆர் பிகமிங் த பார்ட் ஆஃப் இவாஞ்சலிஸ்ட். இந்த நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுற கூட இவாஞ்சலிசம் தான். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு யாராவது லோவாக டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, இல்லை இந்த கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க, ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆத்மாவையும் நேடிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு எவ்வளோ பெரிய ரிவார்டு தெரியுமா? ஸோ வந்து காலத்தையும் நேரத்தையும் வீணெடுக்காது. டேக் த ரைட் டிசிஷன் அட் ரைட் டைம். நீங்கள் ரொம்ப இப்போ இருக்கிற பசங்களை வந்து உண்மையிலே ஐ எம் வெரி ப்ரௌடு. நீங்கள் நினச்சா எல்லாமே சாத்தியம். உங்கள்கிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்குது, அவ்வளோ இன்டெலிஜென்ட் இருக்குது. காலத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் ஐடியா பண்ணி சுவிசேஷத்தை வந்து எப்படி மக்கள்கிட்ட பறைசாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து கடவுளுடைய கண்ணு முன்னாடி ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குங்க. கண்டிப்பாக கர்த்தர் அந்த ரிவார்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ரிவார்டு வந்து நீங்கள் பரலோகத்தில் மட்டும் கிடையாது, உங்கள் மூலம் வந்து இந்த உலகத்தில் அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அந்த ஆசீர்வாதத்தினுடைய
அதனுடைய பலனும் உங்கள் குடும்பத்தின் மேலும் உங்கள் மேலும் என்றென்றைக்கும் நிலையாக நிற்கும். சரியா? ஸோ காட் bless யூ. ஐ ஹோப் நீங்கள் இந்த மெசேஜ் வந்து உங்களை ரீச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வசனமாவது ஒரு ஸ்டேட்டஸில் போடுங்க, ப்ரொஃபைல் பிக்சரை வைங்க. அப்புறம் உங்களால் முடிஞ்சால் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் bless யூ ஆல்.